Hi students, welcome to Neet. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.5% ரவுண்டு கவுன்சிலிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 7.5% ரெஜிஸ்ட்ரேஷன் 17, 11, 22 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ரேங்க்குலாம் இல்லை, எல்லா ரேங்க்குமே 7.5ல் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் போட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 20 ஸ்டார்ட் ஆகுது, 22 ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? அப்போ 17ஆம் தேதி 2 மணிக்கு மத்தியானம் ஸ்டார்ட் ஆகி 19ஆம் தேதி 2 மணிக்கு நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 22ஆம் தேதி நம்மளுக்கு முடியுது. 20ஆம் தேதி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 22ஆம் தேதி 5 மணிக்கு நம்மளுக்கு முடியுது. ரிசல்ட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24, 11, 22 நம்மளுக்கு ரிசல்ட். டவுன்லோடிங் தி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 25th நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போ ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/11/2022 சாயந்தரம் 5 மணி வரையும் நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் டைமாக இருக்குது. ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டிங் டயத்துக்குள்ளே நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கணும், காலேஜில் போய் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ ரவுண்ட் 2ல் அந்த காலேஜில் போய் இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். 28ஆம் தேதியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுதான் ரவுண்ட் 2னுடைய டீட்டெயில்டு ஷெட்யூல்ஸ். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ப்ராசஸிங் ஃபீ செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீஸ் ஃபார் 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ராசஸிங் ஃபீ, செக்யூரிட்டி ஃபீ, டியூஷன் ஃபீ எதுவுமே கட்ட தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கேண்டிடேட்ஸ் ஹூ wish to retain the college taken in first round of online counseling need not participate in second round of counseling. ஃபஸ்ட் ரவுண்டில் ரிசைன் பண்ணாமல் தக்க வச்சுக்கிட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடச்சிருக்கோம்னா அந்த பையன் ரிசைன் பண்ணாமல் அந்த சீட்டை அப்படியே நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் இட் இஸ் அட்வைசபிள் டு சூஸ் ப்ரிஃபரபிள் காலேஜ் ஒன்லி. ரவுண்ட் 1ல் நீங்கள் எல்லா காலேஜையும் போகலாம், எது வேணால் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரவுண்ட் 2ல் நீங்கள் கரெக்டான காலேஜை போடணும். ஏன்னா அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்த காலேஜை விட கீழ் காலேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்த காலேஜோட மேல் டாப் காலேஜஸை நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். செகண்ட் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் தி கோர்ஸ் வில் பி அவைலபிள் ஆன் தி அஃபிஷியல் வெப்சைட்டில் சீட் மேட்ரிக்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எனி கனெக்டிவிட்டி எரர். நீங்கள் ஃபோனில் பண்ணுறேன், நான் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபோனில் பண்ணுறேன், இல்லை சாய்ஸில் ஃபோன் லாக் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக்கு. அதுக்கு செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பேற்றுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஒன்ஸ் தி கேண்டிடேட் lacks his or her choice filling the online counseling it cannot be changed later. ஒரு தடவை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் காலேஜ் ஃப்ரம் ஒன் டு அனதர் இஸ் நாட் பெர்மிட்டட் ஆஃப்டர் an option has been exceeded. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, அவங்க சொல்கிற டேட்குள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலை, ஜாயின் பண்ணிவிட்டு நான் வேறு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், அது ரூலே இருக்குது நம்மகிட்ட. Instruction for downloaded allotment order. The allotment candidate should download their provisional allotment order and join the course in the concerned medical college institutions or before. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா அந்த ப்ரொவிஷனல் ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும், உங்களோட ப்ரிஃபரபிள் காலேஜில் போய் கொடுத்து நீங்கள் அட்மிஷனை போட்டுக்கணும் அப்படின்ட்டாங்க. கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் டு அலாட்டட் காலேஜஸ், உங்கள் காலேஜில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ரொவிஷனல் ஆர்டர் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆச்சு அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நீட் யூஜி அட்மிட் கார்டு, மூணாவது 10th மார்க் ஷீட், நாலாவது 11th and 12th மார்க் ஷீட், அஞ்சாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஆறாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏழாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், எட்டாவது இன்கம் சர்டிஃபிகேட், 9வது ஆதார் கார்டு, 10வது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ do not report to the head of the institution to which you are allotted on or before the time and date specified, your selection and or admission will be cancelled without any further notice. நீங்கள் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா
நீங்கள் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகிட்டான். அப்போ 28ஆந்தேதிக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்களோட ரூலே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தி கேண்டிடேட் செலக்டட் ஃபார் அட்மிஷன்ஸ் டு கிவ் எ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அட் தி டைம் ஆஃப் reporting to the concerned colleges that he or she is liable for forfeit of selections. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர்ஃபீட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் செலெக்ஷன் ஆர் அட்மிஷன் இஃப் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் மிஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த டயத்தில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண ரவுண்ட் 2ல் சீட் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நோ கம்யூனிகேஷன் வில் பி டைரக்ட்லி சென்ட் டு தி கேண்டிடேட். டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வாங்க உங்களுக்கு சீட் அலாட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தே ஆர் அட்வைசபிள் டு டச் வித் தி வெப்சைட் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஆஃப் தி. அப்போ நீங்கள் வந்து எதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் தான் நீங்கள் போய் வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும். 7.5% ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம், நாங்கள் உங்களுக்கு இருக்கோம். ஓகேவா? நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் நான் இப்போ பண்ணிடுவேன். இன்றைக்கி ஒரு டெத்துக்கு போயிட்டு ட்ராவல் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. இப்போயுமே நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து தான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? அதனால் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.